வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காலை முட்டியதில் பாண்டி என்ற மாடுபிடி வீரர் பலி. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ரயில்வே தேர்வுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தெலுங்கானாவில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரே தலைவர் அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும். வேளாண் பட்ஜெட் தொடர்பான அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சிக்கு இருப்பார் என்றால் அது அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும். காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட அண்ணாமலை இதில் நிறைவாக வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் ஒருபோதும் செல்லாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்றும் தவேக தலைவர் விஜய் ஆவேசம். தீய சக்தி திமுகவை அகற்ற எந்த தியாகத்தையும் செய்ய தயார். புதுக்கோட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுகங்கிற தீய சக்தியை அந்த தீய சக்தியின் கூட்டணி பலத்தை உடைத்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால அவங்க பணபலத்தோடையும் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்றப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாரும் அவர்கள் திமுக எதிரான வாக்குகளை சிதறடிக்காமல் திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாகரிகம் குறித்து செங்கோட்டையனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். 90% தொண்டர்களின் குரலாக செங்கோட்டையன் பேசியிருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. நாகரிகம் பத்திலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு கான்ட்ரவர்சிலுமே ஈடுபடாதவர். உங்களுக்கு தெரியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில். அது குறிப்பாக அம்மா அவர்கள் தலைமை ஏற்ற பிறகு நான் அவர் நல்ல பழக்கம். இன்றைக்கு அவர் எதிரணியில் இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மைன்னு தான் சொல்லணும். அதாவது நாகரிகம் அநாகரிகம் பற்றிலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்களை மத்திய அரசு ஓரவஞ்சனையோடு அணுகி வருகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு வலிமை உள்ள அரசாகவும் இருக்கிறது. இலங்கை அரசோடு இணக்கமான ஒரு அரசாகவும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை நீர்ச்சத்து குறைபாட்டிற்கான அறிகுறியுடன் மருத்துவமனையில் AR ரஹ்மான் அனுமதி என அப்பல்லோ நிர்வாகம் விளக்கம். வழக்கமான பரிசோதனைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பு. வேலூர் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பலி. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மதுரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி குணா மீது மீண்டும் பாய்ந்தது குண்டர் சட்டம். கடந்த 4 ஆண்டுகளில் 2வது முறையாக குண்டாஸ்.
சென்னை கானத்தூரில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் விபத்து ஏற்பட்ட சம்பவம். மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மதுரை மத்திய சிறையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனை. செல்போன், போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நடவடிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஞாயிறு விடுமுறையையொட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். 3.5 கிலோ தங்க நகைகள் அணிந்து வந்து தரிசனம் செய்த விஜயவாடா தொழிலதிபர். வார விடுமுறையையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடல் சீற்றம் காரணமாக படகு சவாரி ரத்து செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் ஏமாற்றம். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற வினோத மீன்பிடி திருவிழா. பேய் கண்மாயில் போட்டி போட்டு மீன்களை பிடித்த மக்கள். அறந்தாங்கி அருகே கோவில் திருவிழாவின் முன்னிட்டு நடத்தப்பட்ட மாட்டு வண்டி எல்கை பந்தயம். சாலைகளில் சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். வந்தவாசி அருகே ஸ்பிரே அடித்து நூதன முறையில் 24 ஆடுகள் காரில் கடத்தி திருட்டு. கார் பழுதாகி நின்றதால் மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். ஆடுகளை மீட்டு போலீசார் விசாரணை. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை. சாலையை கடக்கும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை வெயிலில் தாக்கம் அதிகரிப்பு. தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடியது தீர்ப்பாரப்பு அருவி. அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தங்களது குடும்பத்துடன் அருவியில் குளித்து உற்சாகம். சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை பூக்களின் வரத்து அதிகரிப்பு. பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனை. நெல்லையில் காலை கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியம் திடீரென பல்வேறு பகுதிகளில் கனமழை. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திருச்சியில் 1028 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நத்தர்ஷா பள்ளிவாசல் சந்தனக்கூடு விழா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு.
வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோக்கர்ஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, பிரையன் பூங்கா உள்ளிட்ட இயற்கை அழகினை ரசித்து மகிழ்ச்சி. கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை. கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்டு வைத்திருந்த 4.5 டன் நாட்டு வெல்லம் பறிமுதல், ஒருவர் கைது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் நேரில் பார்வையிட்டு விசாரணை. டெல்லியில் இருந்து பெங்களூருவிற்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான போதைப் பொருள் பறிமுதல். நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த 2 கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. பிரசித்தி பெற்ற அமிர்தசரஸ் தங்க கோவிலில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சாமி தரிசனம். ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது மனைவி சுனிதாவுடன் வழிபாடு. விண்வெளியில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோரை மீட்கும் பணியில் முதற்கட்ட வெற்றி. க்ரூ டிராகன் 10 விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடனான டாக்கிங் வெற்றி. செவ்வாய் கிரகத்துக்கு மனித ரோபோவை அனுப்பும் எலான் மஸ்க். ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் அடுத்த ஆண்டு இறுதியில் விண்ணில் பாய்கிறது. ஈரானில் பெண்கள் ஹிஜாப் அணிவதை கண்காணிக்க அந்நாட்டு அரசு ட்ரோன் மற்றும் செயலியை பயன்படுத்துவதாக ஐநா வெளியிட்ட அறிக்கையில் தகவல். மனித உரிமை மீறல் என பலரும் விமர்சனம். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் உள்ள வில்வித்தை பயிற்சியாளர் ஷிஹான் ஹுசைனிக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் காசோலை வழங்கப்பட்டது.